ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் கலர்ஸ் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனோட ஓவர் வியூ பாருங்கள். என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு எல் ஷேப்டு கிச்சன். ஓரளவு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. முதல்ல ஒரு க்யூட்டான அழகான அம்மிக்கல் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு தள்ளிக்கலாம், அப்படியே உங்களுக்கு ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப விருப்பப்பட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அப்படியே பக்கத்தில் ஜிங் இருக்குது. டேப் அப்புறம் இந்த ஜிங்கும் ரொம்ப பளபளப்பாக இருக்கணும்னா எலுமிச்சம்பழம், வினிகர், கொஞ்சமாக சோடா உப்பு இது மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நல்லா பளபளப்பாக அழகாக இருக்கும் நமக்கு. அப்புறம் இந்த ஜிங் ஏரியாவிலேருந்து அப்படியே மேலே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலில் நான் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லோஷன் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்க்ரப்பர், தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரப்பரை அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பாக்டீரியா வரும் உங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களே அந்த பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பாக்ஸில் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரஷ், ஒரு ஷவர் போட்டிருக்கேன். இது கிச்சன் யூஸ்க்காக நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் விசில் வச்சுருக்கேன். இது கிச்சனோட லெஃப்ட் சைடு வியூ. இது தான் அப்படியே அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் பாத்திர ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த பாத்திர ஸ்டாண்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பால் அரிப்பு, குட்டி குட்டி கிண்ணம், சிசர், மரக்கரண்டி, ஸ்பூன், அப்புறம் பெரிய கரண்டி, பிளேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த வியூவில் பார்த்திங்கன்னா டம்ளர், சின்ன பவுல், இது கூடவே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் லைட்டர், வெஜிடபிள் பீலர், அப்புறம் 2 கத்தி, அப்பளம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உள்ள கம்பி இதெல்லாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் இன்றைக்கி சமைச்ச சாப்பாடு, சாதம், அவியல், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா வீட்டில் உர ஊற்றி வச்ச தயிர், சமையல் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இந்த ஏரியாவில் வச்சுருக்கேன். அப்படியே மேலே ஒரு 5 செட் ஆஃப் கரண்டி இருக்குது. குழிக்கரண்டி, சாதம் எடுக்கிறது, பொரியல் எடுக்கிறது, அந்த மாதிரி 5 கரண்டி இருக்குது. இது செட்டாகவே வந்துடுது. அது பக்கத்துலேயே ஜூஸ் அரிப்பு இருக்குது. பூரி, பலகாரம் இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள அரிப்பு. இது மெஷர்மெண்ட் கப். அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குது. இது க்ரீன் செஃப்போடது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கழுகி வச்சுடுவேன். ரைட் சைட் கார்னரில் ஃபர்ஸ்ட் நைஃப் செட் இருக்குது. இதில் 4 நைஃப், அப்புறம் ஒரு சிசர், ஒரு வெஜிடபிள் பீலர் இருக்குது. நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பக்கத்துலேயே ஒரு கிளாஸ் டம்ளரில் இந்த ஸ்பைசஸ்லாம் எடுக்கிறதுக்காக சில்வர் ஸ்பூன் வச்சுருக்கேன். நெய், தோசைக்கல்லில் தேய்க்கிறது, நல்லெண்ணெய், வினிகர், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், கெச்சப், பைனாப்பிள் எசன்ஸ் இதெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு ட்ரேயில் பொடி உப்பு, புளி, கல்லுப்பு, சீனி, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே 2 ட்ரே வச்சு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில்ஸ் எல்லாம் நம்ம கீழே கொட்டிச்சுதுன்னா இந்த ட்ரேலேயே நிற்கும். ஸோ அந்த ட்ரே மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடம் க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஒரே செட்டில் 16 கண்டெய்னர்ஸ் இருக்குது. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்ல மிளகு, பொரிக்கடலை, கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், டீத்தூள் காலி ஆயிடுச்சு, காஃபித்தூள், பொடி, சென்னா மசாலா பவுடர், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட், கிஸ்மிஸ் இதெல்லாம் ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்பேஸும் ஆகாது, நம்ம பக்கத்துலேயே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பாட்டிலில் தனியாக வச்சுருக்கேன், அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் என்னோடய கவுண்டர் டாப் ஓவர்வியூ. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான க்ளீனிங் ஐடியா சொல்கிறேன். நம்ம கிச்சனில் உள்ள சுவிட்சஸ் நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நல்லா அந்த சுவிட்சில் நம்மளை தேய்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ்லேயே அந்த சுவிட்சில் உள்ள அழுக்கெல்லாம் போய் ரொம்ப க்ளீனாக அழகாக பளிச்சுன்னு ஆகிடும். புது சுவிட்ச் மாதிரி நமக்கு ஆகிடும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேய்க்கும்போது அதில் இருந்த அழுக்கெல்லாம் கிளியராக போயிடுச்சு. ஜஸ்ட் 1 நிமிஷம் கூட ஆகாது. எவ்வளோ அழுக்காக இருந்தது பார்த்தீங்களா? இந்த கிச்சன் ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.